சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். தயிர், உப்பு, இது வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனில் போட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். மசாலாஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ப்ரிப்ரேஷன். இப்போ ஓவராக எடுத்து இன்னும் நான் தேங்காய் பால்லாம் எடுக்க ஆரம்பிக்கலை. அந்த கேப்பில் அதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கிறேன். 1 டம்ளர் தட்டிட்டா வந்தால் போதும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் நமக்கு தேங்காய் பால். மிச்சத்துக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசி, 1.5 கப் தண்ணி. அளந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஊற வைக்கணும். சரியா? நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது. இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகா, பிரியாணி இலை, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வெங்காயம் போட்டு வதக்கிட்டோம். தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஒரு ப்ரிப்ரேஷன் மசாலாஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே குக்கருக்குள்ளே இறக்கிட வேண்டியதான். மசாலாஸ் எப்படி எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கொதிக்குது பார்த்திங்களா? அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டுடுவோம். புதினா கொத்தமல்லியை நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டிட்டு ஒரு 2 minutes சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எவ்வளோன்னு அளந்து எடுத்துக்கலாம். மசாலாஸோட கலர் பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா? இந்த டைமில் நம்ம 1க்கு 1.5 தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால். இந்த டைமில் உப்பு பார்த்து கொஞ்சம் நேரம் கொதி வர விடணும். மூடி வச்சுடலாம். உப்பு செக் பண்ணிக்கணும். குறையா இருந்ததுன்னா இப்போ போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே நம்ம கொஞ்சம் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வச்சுருந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிட்டேன், சரியாக இருக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். நல்லா கொதி வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தண்ணி நிறையா இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் வத்தட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி கம்மியாக போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம் பண்ணிவிட்டு விசில் போடாமல் குக்கரை மூடிடலாம். ஒரு 4 minutes வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம். தண்ணி இப்போ கொஞ்சம் வற்றி கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் குக்கரில் விசில் போடாமல் குக்கரை மூடி 4 minutes வைக்க போகிறோம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் என்ன சமைக்கணுங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்ட்லேயே இருங்க. பாய்.